முதல் மனிதனின் பெயர் ஆதாம். அவனுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்தவன் பெயர் காயின், இரண்டாவது பிறந்தவன் பெயர் ஆபேல். காயின் விவசாயியாக இருந்து மரங்களையும் காய்கறிகளையும் வளர்ப்பவனாக இருந்தான். ஆபேல் ஆடு மாடு மேய்ப்பவனாக இருந்தான். இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு போனார்கள். காயின் தான் விளைவித்த காய் பழங்களை முதல் தரமானவற்றை கொண்டு போய் கடவுளிடம் செலுத்தினான். அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேல் தான் வளர்த்த ஆடு மாடுகளில் முதல் தரமானதை கொண்டு போய் கடவுளிடம் கொடுத்தான். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆதாம் தன் பிள்ளைகளுக்கு கடவுள் ஆடு மாடுகளின் காணிக்கையில் தான் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம். அதன் விளைவாக ஆதாம் ஆடு அல்லது மாட்டை கடவுளுக்கு கொண்டு போய் செலுத்தினார். ஆனால் காயினோ, அது ஏன் கடவுள் ஆடு மாடுதான் வாங்குவார், பழம் காய்கறிகளை வாங்க மாட்டாரா என்று அதை கொண்டு போய் கொடுத்தான். ஆனால் கடவுள் ஆடு மாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே காயின் கோபப்பட்டான், கடவுள் மேல் கோபப்பட்டான். அதோடு கூட அவனுக்கு தன் சகோதரன் ஆபேல் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. இதன் விளைவாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாள் ஆபேலை, வா நாம் தோட்டத்துக்கு போகலாம் என்று கூப்பிட்டான். ஆபேலும் காயினோடு கூட தோட்டத்துக்கு போனான். பொறாமையின் காரணமாக ஆபேலை காயின் கொலை செய்தான். இதுதான் மனித சரித்திரத்தில் முதலாவது கொலை. சகோதரன் சகோதரனை கொலை செய்தான். காயின் ஆபேலை கொலை செய்தான். என்னே பரிதாபம், என்னே அநியாயம். ஆண்டவர் இயேசுதாமே இதை பார்ப்பதற்கு நம் கண்களை திறப்பாராக. நாம் காயினைப் போல கொலைகாரர்களாக இருக்கக்கூடாது. ஆபேலைப் போல கடவுளுக்கு ஆடு மாடுகளை காணிக்கையாக செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.